வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு எந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஹாப்பி மார்னிங். சார், ஒரு ஃப்ரேஸ் ஒன்று படித்தேன் சார். அதில் வந்து மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் பீப்புள் ஹூ வாண்ட் த பெஸ்ட் ஃபார் யூ. நமக்கு நல்லது நினைக்கக்கூடியவங்கள நம்ம நல்லது நினைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே. நல்லது நினைக்கணுங்கிறது வந்து இவனுக்கு இதுதான் பெஸ்ட் நடக்கும், இவனுக்கு அந்த பெஸ்ட் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. சம்டைம்ஸ் பெஸ்ட்டுங்கிறது வந்து நீ நல்லதுன்னு நினைக்காம இருக்கலாம். இப்போ எனக்கு பல்லு வலி இருக்குன்னா பல்ல பிடிங்கினா தான் வலி போகும். பட் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்டர்டே போக மாட்டாங்க. எனக்கே நிறைய பேர் தெரியும். ஸோ பயந்துட்டு அந்த பல்லு வலி அடைக்கிட்டு வீட்லேயே உட்காந்துன்னு இருப்போம். அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணி பல்ல பிடுங்கலைன்னா எப்படி? எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, ஏன்னா அவன் ஊசி போட்டுருவாங்க. ஊசியை கண்டா அவனுக்கு பயம். 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் தோனி ஒரு இடத்துல சொன்னார், எனக்கு ஊசியை பார்த்தா பயம்னு. ஸோ என் பயத்தை நான் ஃபேஸ் பண்ணணுங்கிறது, கரேஜ் டு ஃபேஸ் இட் இஸ் ஆல்சோ மை ஃப்ரெண்ட். சம்படி ஹூ சேஸ் ஃபேஸ் அப் டு யுவர் ஃபியர் இஸ் ஆல்சோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீட் நாட் பி நீ நல்லதுன்னு நினைக்கிறதையே அவன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஹூ கிவ்ஸ் யூ தி கரேஜ் டு டூ தி அன்பிளசன்ட் திங். உங்களுக்கு பிடிக்காத அன்பிளசண்ட்டான வேலையை உங்களை பண்ண வைக்கிறதும் ஒரு உங்களுக்கு நல்லது அப்படின்றதுக்காக. ஆமாம். இப்போ எனக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு கிளைண்ட்டு. அவங்க அம்மா, அவர் வந்து ஒரு ஏர்னிங் மெம்பர், ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு அண்ணா, ஒரு அம்மா. அம்மா வந்து இவர் சம்பாதிச்ச காசை வச்சு சொத்து வாங்கிட்டாரு. அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ணா ஊதாரி. அம்மா வந்து சொத்தை இவர் பேரில் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு அண்ணா பேரில் மாற்றுறேங்கிறாங்க. ஒரு இடத்துல அண்ணா பேரில் ஒரு சொத்தை மாற்றுறாங்க. இவர் அதை ரெசிஸ்ட் பண்ணுறாரு. இன்னொரு சொத்தை மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அம்மாவுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாரு. அந்த அம்மா வந்து இவர் மேலேயே போலீஸில் எஃப்ஐஆர் போடுறாங்க. இது மீடியேஷன் வரைக்கும் வருது. மீடியேஷன் இழுக்கிறது என்கிட்ட வராரு. நான் சொல்கிறேன், மீடியேஷன் நிறுத்து, ஒன்றுமே தெர் இஸ் நத்திங் டு மீடியேட். கோர்ட்டில் கேஸை பார்த்துக்கலாங்கிறேன். கோர்ட்டில் என்ன சொல்கிறேன், அவங்க அம்மா வந்து தப்பாக பண்ணிட்டாங்க. நான் என் அம்மாவுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுப்பேன், எங்கள் அண்ணாவுக்கு கொடுக்க முடியாது. அம்மா செட்டில் பண்ணாங்கன்னா மெயின்டெனன்ஸ் தரேன்னு ஐ எம் மேக்கிங் இம் ஃபேஸ் அப் டு த பாயிண்ட். வேறு உங்கள் அம்மா பண்ணுறது தப்பு. உங்கள் அம்மா பையங்கிறது க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப். அவன் அம்மா பண்ணுறது தப்புன்னு பேப்பர் டாக்குமெண்டேஷனாக வச்சு அவனை கன்வின்ஸ் பண்ணி உங்கள் அம்மாவை நீ சப்போர்ட் பண்ணணும். ஆனால் உங்கள் அம்மாவை சப்போர்ட் பண்ணுறதுனால நீ சம்பாதிச்ச வீட்டை உன் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டாம். உனக்கு கொடுக்கணுன்னா உன் அண்ணனுக்கு கொடு. பட் உங்கள் அம்மாவோட ப்ரெஷரில் பண்ணக்கூடாது. அம்மா தப்பு பண்ணுறாங்கன்றதுக்கு ஈல்டாக வேண்டாம். ஈல்டாக வேண்டாம். நீ தயவானே தர்மவானேன்னு உன் காலில் விழுந்தா நீ உன் அண்ணனுக்கு ஏதோ விட்டு இருந்தியா, அது உனக்கும் உன் அண்ணனுக்கும் நடக்குது. பட் ஒன்றுன்னு கொடுத்ததை உங்கள் அம்மா எடுத்து உங்கள் அண்ணனுக்கு கொடுக்க முடியாது. ஓகே சார். இப்போ ஒரு க்ளோசஸ்ட் ஃபேமிலி சர்க்கிள் இப்படி இருக்குன்னா இது ஸோ இட் இஸ் மை ஜாப் டு டூ வாட் இஸ் கரெக்ட் ஃபார் ஹிம். as a friend I could do it. ஒரு கிளைண்ட்டாக நான் அவனுக்கு பண்ணேன். பட் அதே அவன் ஒய்ஃப் பண்ணியிருந்தா, ஒய்ஃப் வில்லி, என்னையும் எங்கள் அம்மாவையும் பிரிக்கிறியா, என்னையும் என் அண்ணனையும் பிரிக்கிறியான்னு. நான் ஒரு தேர்ட் பர்சன். அவன் எனக்கு காசும் கொடுக்க போகிறதில்ல, பணமும் கொடுக்க போகிறதில்ல. அவனுக்கு நான் சொல்கிறேன், இதாயா அவனுக்கு பெஸ்ட்டு, இதை பண்ணுன்னு. பிகாஸ் நீங்கள் அதில் எமோஷனில் எந்த இடத்துலையுமே இல்லை. எது சரி அப்படிங்கிறத மட்டுமே பார்க்குற சுச்சுவேஷனில் இருக்கு. அர்ஜுனன் வந்து பேட்டிலுக்கு முன்னாடி டஸ் நாட் வாண்ட் டு ஃபைட். எங்கள் சொந்தக்காரன் தானே, எங்கள் மாமா, சித்தப்பா, பெரியப்பா தானே, நான் எதுக்கு சண்டை போடணும், என் பந்துக்கள் நான் எப்படி கொல்லுவேன். ஆமாம். 708 ஸ்லோகம் அது. அதில் கிருஷ்ணன் ஏன் சண்டை போடணும் அப்படிங்கிறான். அதில் 2வது சாப்டர் ஆஃப் நாலேஜ், சாங்கிய யோகம்னு பேர். ஓகே, அது என்னோட ஃபேவரட் சாப்டர். அதில் அவன் சொல்கிற மாதிரி சண்டை போடுறதுங்கிறது உன் கடமை, அதில் என்ன வருங்கிறது உன் கையில் இல்லை, உன் கையில் கிடையாது. ஸோ கிருஷ்ணன் அட்வைஸ் பண்ணுறதுக்கு அர்ஜுனனுக்கு இஸ் டு டூ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ, நாட் வாட் இஸ் ப்ளசன்ட் ஃபார் யூ. உங்களுக்கு எது ப்ளசண்ட்டாக இருக்கோ நீட் நாட் பி பெஸ்ட். எனக்கு வீட்டுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணணும்னு தோணும். பட் சம் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஹேவ் டு பி ஃபேஸ்ட் அப் டு. ஓகே. ஸோ வீட்டுக்குள்ளேயே இந்த க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளேயே இப்படி இருக்கிறப்ப நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டை தேடி பிடிக்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல சார்? இல்லை இருக்கு. இப்போ
இந்த மாதிரி எனக்கு இதுதான் நல்லதுடா உனக்கு, இத செய் அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தா, ரொம்ப அந்த சர்க்கிள் ரொம்ப ரொம்ப க்ளோஸா ரொம்ப இருக்கும். இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு 10, 20 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் அந்த பார்க்கும்போது 10, 20லாம் ஃப்ரெண்டே இருக்க ஆ முடியாது. உன் வாழ்க்கையில உனக்கு ஃப்ரெண்டுன்னு 2, 3 பேர் தான் இருக்க முடியும். ஓகே, இல்லாட்டா மோஸ்ட் ஆஃப் தி டைம் யூ ஹேவ் டு கோ வித் டயலாக் வித் டெட். ஓகே. விச் இஸ் அதுவும் ஆமா, லைக் மறுபடியும் படிக்கிறது. படிக்கிறது. இல்லாட்டா ஸ்பீச் கேட்கறது. ம், இப்போ வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு பர்ட்டிகுலர் ஸ்பீச் இருக்கு. ம், ஸ்டே ஹங்கிரி, ஸ்டே ஃபுடிஷ்னு. ம். அத நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டு ஃபிலாசபிக்கலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பல பேரோட லைஃப் மாறிடும். என்னது சார் அது? அந்த ஸ்பீச் நீயே பாரு. ஸ்டே ஓகே. ஹங்கிரி, ஸ்டே ஃபுல்லிஷ். ஃபுலிஷ் ம், அப்படின்னா, அவன் என்ன சொல்லுவான்னா, எப்போதும் வயித்துல கொஞ்சம் பசி இருக்கணும். ம், ஏதாவது ஒண்ணு கத்துக்க போறோம்னா, முட்டாள்னு ஒண்ணு சொன்னாலும் நீ கவலைப்படக்கூடாது. ஸோ அதுதான் முக்கியம். அதாவது மத்தவங்க என்ன முட்டாள்ன்னு நெனச்சுருவாங்கன்னு நான் ஒரு வேலை பண்ணாம இருக்கக்கூடாது. ம். அப்ப கத்துக்க மாட்டோம். நீ கத்துக்கவே மாட்ட. இன்னைக்கு நீங்கலாம் மன்மோகன் சிங் ரைட்டிங்கிறீங்க. ம். 2013ல எவ்வளோ பேருக்கு தைரியம் இருந்தது? கிடையாது, கிடையாது. எனக்கு இருந்தது. நான் பாப்புலர் ஆனதே அதுக்கு தான். அதனால தான் நீ 2014ல என்ன இன்டர்வியூ ஆமா, எடுக்கணும். ஆமா, ஆமா. அப்போ உலகமே என்ன நெனச்சது? இவன் கோமாளின்னு நெனச்சது. ஓகே. இட் இஸ் பிகாஸ் நான் அத எக்ஸ்ப்ளைனே பண்றேன் சார். ஏன்னா மன்மோகன் சிங் சப்போர்ட் பண்ணி யாருமே பேச மாட்டாங்க. ஆமா, பேசுற ஒருத்தர் நீங்க தான். ஆமா, அப்படி சொல்லி தான் எனக்கு இன்ட்ரோடியூஸே பண்ணாங்க. ஆமா. இன்னைக்கு யார் ரைட்டு? கரெக்ட். அவர் வாய திறந்தாலே பெருசுன்றது தான் அவர் மேல இருந்த விமர்சனமே. ஆனா 10,000 ஸ்பீச் குடுத்துருக்கான் அந்த மனுஷன். ம், ஸோ அந்த டிஃபெண்ட் பண்றது ரைட் ஐடியான்னு எனக்கு அன்னைக்கு தோணித்து. ம், தட் மை நாட் பி த ரைட் ஐடியா டூ. தட் மைட் நாட் பீன் த மோஸ்ட் பாப்புலர் ஐடியா. ம். பட் இட் வாஸ் த ரைட் திங் டு டூ. கசப்பு மருந்து. கசப்பு மருந்து. அந்த நேரத்துல குடுத்தோம்னா குடுத்து தான் ஆகணும். குடுத்து தான் ஆகணும். அது அவன் எடுத்து குடிக்கிறானோ இல்லையோங்கிறத பத்தி எனக்கு கவலை கிடையாது. கசப்பா இருக்குன்னு நீங்க விமர்சனம் பண்றீங்க. நமக்கு தப்பு தான். ம், யூ மே நாட் லைக் இட். ம், யாருக்கு உன் மூஞ்சிய காமிச்சு உன் மூஞ்சி சரியில்லன்னு நான் காட்டினேன்னா, உனக்கு பிடிக்காது. பட் ஐ வாண்டட் டு டூ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் சொசைட்டி. சொசைட்டியை ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ம், ம். சொசைட்டி ஏத்துக்கல. டுடே சொசைட்டி இஸ் பேயிங் அ பிரைஸ். ரைட். இல்லன்னு நீ குப்புறல மீசை விழுந்தாலும், இன்னைக்கு யூ ஆர் பேயிங் அ பிரைஸ். ம். அந்த காலத்துல நீ வேலைக்கு வந்தவன் உனக்கு தெரியும். ஐடில ஆள் பிடிக்கிற மாரி பிடிச்சுன்னு போனாங்க நான் வேலைக்கு. பார்த்துருக்கேன் சார். 2007, 8 8 ரொம்ப ஜாஸ்தி. 2004லயே ரூ. 30,000 சம்பளம் வாங்குனவங்கலாம் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கல்ல? புதுசா உள்ள விப்ரோல வேலை செஞ்சவங்க. ஆ. 30,000, 25,000, 30,000. அப்பலாம் ரூ. 30,000 எவ்வளோ பெரிய சம்பளம்ப்பா? சார் இன்னைக்கே 20,000 தானே சார் பேஸ் சேலரியா இருக்கு. இன்னைக்கு அத விடு. நான் சொல்றது 2004. 2004 தான் விச் உனக்கு இஸ் சொல்லு. 22 இயர்ஸ் பேக். ஆ. அப்படி உள்ள ஐடிக்குள்ள போய் 25,000, 30,000 சம்பளம் வாங்குனவங்க நானே பார்த்துருக்கேன். ஃப்ரெஷர். அப்ப தங்கம் என்ன விலை? ரூ. 300 கிராம். இருக்கும் சார். மேக்ஸிமம் ரூ. 1000 கிராம் ரூ. இருக்கும். 1000 இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சார். 700, 800 இருந்திருக்கும். அப்ப தங்கத்துல எவ்வளோ வாங்கினான்? ரைட் சார். வாங்கினானா? ம். ஆமா ஸோ சார். அந்த மனுஷன் ரைட்டுன்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ம். இட் மே நாட் பி த மோஸ்ட் பாப்புலர் திங் டு டூ. ஓகே. ஸோ யாரு உன்னை வந்து ஐ வாண்ட் த பெஸ்ட் ஃபார் யூ. ம். உனக்கே நான் நிறைய வாட்டி ஆமா, சொல்லியிருக்கிறேன். ஆமா. யூ வில் ஃபீல் இரிட்டேட்டட். ம், பட் அன்லஸ் யூ பிகம் அ சேல்ஸ் கை, ம், யூ வில் ஆல்வேஸ் பி அண்டர் ப்ரெஷர். ம், பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெவென்யூ. ம், யார் ரெவென்யூக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம்னு நினைக்கிறீங்க. ம், பட் யார் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பானோ கம்பெனிக்குள்ள ஹூ இஸ் வில்லிங் டு பிரிங் இன் த ரெவென்யூ. ம். ஓகே சார். டு புட் ஷார்ட், ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க நீங்க ஒரு தப்பு பண்ணுனீங்க அப்படின்னா, அத நேருக்கு நேர் மூஞ்சில இது தப்புடா, இத செய்யாத ஆமாம், அப்படின்னு தடுத்து நிறுத்துறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். கூட சேர்ந்து அந்த தப்பு பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. கிடையாது. கரெக்ட்டா சார்? கரெக்ட். தேங்க் யூ சார். ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு தாட் ப்ரோவோக்கிங் விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரு? அப்படி நேருக்கு நேர் மூஞ்சில அது யார் தப்புன்னு சொல்றாங்கன்றத யோசிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்களை பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.